ஓகே, நான் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி முகத்துக்கு குசுறு ஆயில் செய்கிறேன்னு காட்ட போகிறேன். தேவையான பொருட்கள் பீட்ரூட் அண்ட் கேரட், விட்டமின் இ இந்த பாட்டில் அண்ட் ஒலிவ் ஆயில், ஒலிவ் ஆயில். முதல் பாத்திரத்தை நல்லா காய விடுங்கோ. எண்ணெய்லாம் போனால் பிறகு ஒலிவ் ஆயிலை விடுங்கோ. ஒலிவ் ஆயிலை நல்லா கொதிக்க விடுங்கோ. சரி, நான் அரிவாசி ஒலிவ் ஆயில் எடுத்தேன்னா ஒலிவ் ஆயிலை நல்லா கொதிக்க விடுங்கோ. ஒலிவ் ஆயிலை நல்லா கொதிக்கட்டும். ஒலிவ் ஆயில் ஒலிவ் ஆயில் வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். ஒலிவ் ஆயில் கொதிக்க உடனே இந்த பீட்ரூட் அண்ட் கேரட், கத்தாழை ஜெல் வந்து நான் இதுக்குள்ள அடித்து வச்சுக்கிறேன். கத்தாழை ஜெல் வேணும்டா, இல்லாட்டி நீங்கள் கையால் நல்லா மசிச்சு எடுக்கலாம். இது விட்டமின் இந்த போட்டு வாங்க. விட்டமின் இது வந்து எல்லாத்துக்கும் நல்லா தலைக்கு குடிக்க முகத்துக்கு எல்லாத்துக்குமே நல்ல விட்டமின். எண்ணெய் நல்லா கொதிக்க எண்ணெய் நல்லா கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் கொதிச்சுட்டு நம்ம கேரட்டை போடுங்க. கேரட்டை வச்சு ஸ்ப்ரே பண்ணி போடுங்க. கேரட்டை ஸ்ப்ரே பண்ணின உடனே இப்போ போட்ட உடனே கொதிப்பேன். நல்லா கொதிச்சா அப்புறம் பீட்ரூட்டை ஸ்ப்ரே பண்ணி போடுவோம். பீட்ரூட் வந்து எல்லாத்துக்கும் நல்ல முகத்துக்கு நல்ல வடிவாக இருக்கும். கேரட் நல்லா இருக்கும். கேரட்டையும் போட்டு பீட்ரூட்டையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நிலவை நல்லா கொதிக்கணும். கொதிச்சு நல்லா கொதிஞ்சாக்கா அதில் இருக்கிற சாறு எல்லாம் நல்லா பழுதாகாமல் இந்த ஸ்டோர் பண்ண நல்லா இருக்கு. பச்சையாக இருக்கக்கூடாது. பச்சையாக இருந்தால் இந்த வடித்து வைக்க கொஞ்சம் பழுதாகிடும். ஆனபடியாக நீங்கள் வந்து நல்லா இதை கொஞ்சம் தண்டை விட வரும். பச்சை இது போக மட்டும் பொரிய விட வரும். பொரிஞ்சாப்பிடாது. நீங்கள் என்ன செய்யணும்டா, என்னென்றாலும் நீங்கள் முகத்துக்கோ குடிக்கிறதோ என்னென்ன பூசுறதுகள் வந்து நீங்கள் உங்களோட மணிக்கட்டில் முதல் பூசி பார்க்கணும். உங்களுக்கு அது செட் ஆகலான்னு. செட் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணணும். சில பேருக்கு அலர்ஜிக்கு இருக்கும். ஓகே, அலர்ஜிக்கு இருந்தால் அது பூசக்கூடாது. ஆனபடியாக நீங்கள் முதல் மணிக்கட்டில் பூசி 2 hours விட்டு பார்க்கணும். எல்லாருக்கும் எல்லாம் சரி வராது. சில நேரம் எனக்கு ஓகேயா இருக்கும், உங்களுக்கு ஓகே இருக்காது. எல்லாம் தான். அடுத்தது இவர் வந்து நல்லா கொதிக்கிடுவேன். நல்லா இதாண்ட உடனே பச்சை இது போய் குக் பண்ணப்பட்ட உடனே நீங்கள் என்ன செய்யணும், அரோகரா ஜெல்
கத்தாழை ஜெல்லை இதுக்குள்ள ஊற்றுவீங்க. ஊற்றி அவரையும் கொஞ்சம் நேரமாக தண்ணீரம் தேவையில்லை. ஆனால் கத்தாழை ஜெல்லை நீங்கள் வெட்டி முதல் 2-3 தண்ணியில் கழுவி போட்டு தான் எடுக்க வேணும். இல்லாட்டி அதில் வந்து கடிக்கிற தண்ணி இருக்கும். இது வந்துட்டு எடுக்க வேணும். எடுத்து போட்டு இது ஒரு கிளறி விடணும். கிளறி விட்டால் இது நல்ல ஒரு ஜெல். இது வந்து நீங்கள் முகத்துக்கு மட்டும் இல்லை, காலுக்கு இல்லாத ஆட்கள் காலுக்கு பூசலாம், பேக்குக்கு பூசலாம், பேக் பெயின் ஆட்கள் கால் முழங்காலுக்கு பூசலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இனி நீங்கள் இதை என்ன செய்யணும், இதை நீங்கள் ஆஃப் பண்ணி போட்டு நல்லா ஆறினா பிறகு விட்டமின் ஈயை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு வடித்து ஒரு போத்தலில்